அம்பானி மகன் திருமணம். இன்னொரு 1 மாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல தீனி. ஃப்ரீ மேசன் எனப்படும் கைக்கூலிகளுடைய கெட் டுகெதர் ஃபங்க்ஷன். யோசிச்சு பாருங்க, எலிசபெத் ராணி கமலஹாசன் கூப்பிட்டா ஒரு படத்துக்காக வந்துடுவாங்களா? நம்மளாம் சிந்திப்போம் இல்லையா? அப்படி சிந்திக்க கூடாதுங்கிறக்காக பேரழிவு பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற விஷயத்திலிருந்து மலேசியாவில் ஃப்ரீ மேசன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து 1 மாதம் மீட்டிங் எல்லாம் போட்டு பல முக்கியமான விஷயங்கள்லாம் பேசினாங்க. சீர்படட்டும் நிர்வாகம். அம்பானி மகன் திருமணம் இதை பற்றி பேசுங்கன்னு நிறைய பேர் இமெயில் பண்ணுறாங்க. என்ன பேச சொல்கிறீங்க? ஊரில் கல்யாணம் மார்பல சந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. ஊரில் கல்யாணம் மார்பல சந்தனம் இதுதான். அம்பானி பையன் கல்யாணம் மீடியாக்களுக்கு கண்டென்ட் அப்படி சொல்லிக்கலாம், அவ்வளோதான். இன்னொரு 1 மாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல தீனி. அவங்க ஜப்பானில் ஜாக்கிதான் வந்தாக அப்படின்னு சொல்லி ஏதாவது போட்டு 1 மாதத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் ரெடி. ஆக்சுவலாக அம்பானி மகன் திருமணம் அப்படிங்கிறது என்னன்னா, இலுமினாட்டிகிட்ட நேரடியாக வேலை செய்கிற ஃப்ரீ மேசன் எனப்படும் கைக்கூலிகளுடைய கெட் டுகெதர் ஃபங்க்ஷன். புரிஞ்சுக்கங்க, அதாவது ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. உலகமே ஒரு விஷயத்தை பற்றி பேசுது, மீடியாவெல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசுது, அங்கே உலகத்தில் இருக்கிற பல தலைவர்கள் ஒன்று சேர்றாங்கனாவே உங்களை பொறுத்தவரை அதுக்கு ஒரு ரீசன், காரணத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையான காரணம் இலுமினாட்டிகள் எனப்படும் தீய சக்திகளுடைய அந்த குரூப்பில் நேரடியாக தெரிஞ்சே வேலை செய்கிற ஃப்ரீ மேசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ற ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன். ஆமாங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் எலிசபெத் ராணி தமிழ்நாட்டில் மருதநாயகம் படத்துடைய பூஜைக்கு கமலஹாசன் கூப்பிட்டு வந்ததா வீடியோலாம் காமிச்சாங்க, மீடியா பேசிச்சு. யோசிச்சு பாருங்க, எலிசபெத் ராணி கமலஹாசன் கூப்பிட்டா ஒரு படத்துக்காக வந்துடுவாங்களா? ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த நாளில் தமிழ்நாட்டில் ஒரு ஃப்ரீ மேசன் கூட்டம் நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அப்போது இலுமினாட்டிகளும் இலுமினாட்டிகிட்ட வேலை செய்கிற ஃப்ரீ மேசன்களும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்போது திடீர்னு ஃப்ளைட்டில் முக்கியமான ஆட்கள்லாம் அதுக்கு பந்தோபஸ்து கொடுத்து அவங்கள பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் தங்க வச்சு இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒருவேளை மருதநாயகம் படத்துடைய ஷூட்டிங் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் மீடியாவில் சொல்லாதப்போ இதெல்லாம் வரும்பொழுது பொதுமக்களுக்கும் மீடியாவுக்கும் என்னமோ நடக்குது, யாரோ வராங்க, எங்கேயோ தங்குறாங்க, இதுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்புன்னு நம்மளாம் சிந்திப்போம் இல்லையா? அப்படி சிந்திக்க கூடாதுங்கிறக்காக மீடியா எப்பவுமே இந்த மாதிரி தான் நடந்துக்கும். அப்போது எலிசபெத் ராணி வராங்க அப்படின்னு டிவியில் பேப்பரில் எல்லாம் சொல்லும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம், திடீர்னு டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா, டிராஃபிக் நிறுத்துனாங்கன்னா எலிசபெத் ராணி போகிறாங்க, அங்கே தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள், இலுமினாட்டிகளும் அவங்கக்கிட்ட வேலை செய்கிற ஃப்ரீ மேசன்களும் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது மீடியாவில் பொதுமக்களுக்காக காரணத்தை மாற்றி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படித்தான் மருதநாயகம் படத்தில் பூஜைக்கு வரதா நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அங்கு நடந்தது வேறு. மகாபலிபுரத்தில் கொஞ்சம் வருஷம் முன்னால் மோடியும் சைனாவிலிருந்து ஒரு பெரிய தலைவர் வந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், மோடி அவர்கள், சைனாவிலேருந்து வர தலைவர் அவர்கள் மகாபலிபுரத்தில் ஏங்க மீட் பண்ணணும்? ஊரில் இடமே இல்லையா? அவர் டெல்லியில் போய் மீட் பண்ணியிருக்கலாம், இவர் சைனாவில் மீட் பண்ணியிருக்கலாம். அப்போது மகாபலிபுரத்தில் ஃப்ரீமேசன் கூட்டம் நடந்திருக்கு, இது முக்கியமான கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போது நம்மக்கிட்ட டைரெக்டாக சொல்ல முடியாதுங்கிறக்காக மோடி வராக, சைனாக்காரர் வராகன்னு மீடியா சொல்லிச்சு. புரிஞ்சுங்களா? இதே மாதிரி மலேசியாவில் ஃப்ரீமேசன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து 1 மாதம் மீட்டிங்கெல்லாம் போட்டு பல முக்கியமான விஷயங்கள்லாம் பேசினாங்க. அப்போது திடீர்னு டிராஃபிக் நிறுத்துறது, ஒரு ஹோட்டலை பாதுகாக்கிறதுங்கும் பொழுது பொதுமக்களுக்கு சந்தேகம் வருங்கிறதுக்காக கபாலி படத்தை மலேசியாவில் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? யோசிச்சு பாருங்க, ரஜினி போவாராமா, பிரதமரை பார்ப்பாராமா, முக்கியமான மினிஸ்டரை பார்ப்பாராமா,
இவர் யாருங்க அவங்களெல்லாம் போய் பார்க்கறக்கு? புரிஞ்சுக்குங்க. அதாவது நம்மகிட்ட கபாலி பட ஷூட்டிங்கு மலேசியாவில் நடக்குது, ரஜினி வந்திருக்கிறாரு, இன்னைக்கு பிரதமரை பார்க்குறாரு, நாளைக்கு மினிஸ்டரை பார்க்குறாருன்னு மீடியாவில் எல்லாம் நியூஸ் போட்டுட்டு, அந்த ரஜினி கூட போன சில ஃப்ரீமேசன்கள், சில இலுமினாட்டிகள் சில பேர்த்த சந்திச்சாங்களே தவிர, இவர் சும்மா வெளியே பொதுமக்களுக்காகவும் மீடியாக்காகவும் சொல்லப்பட்ட ஒரு சின்ன கதை. புரிஞ்சுங்களா? அப்போ மலேசியாவில் நடந்த ஃப்ரீமேசன் கூட்டம் தான் கபாலிபட ஷூட்டிங்னு உங்களுக்கு சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டில் நடந்த பல ஃப்ரீமேசன் கூட்டம் தான் எலிசபெத் வந்தாங்க, மோடி வந்தாங்க, சைனாக்கார் வந்தாங்கன்னு மீடியாவால் உங்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு சொல்லப்பட்டது. மகாபலிபுரத்தில் உலக செஸ் சாம்பியன் நடந்துச்சுங்க காம்படிஷன். யோசிச்சு பாருங்க, வேர்ல்டு செஸ் சாம்பியன் நடத்துறது மகாபலிபுரத்தில் நடத்தணும். அப்போ அந்த மகாபலிபுரத்தில் தொடர்ந்து இலுமினாட்டிகளும் அவங்ககிட்ட வேலை செய்கிற ஃப்ரீமேசன்களும் ஒன்று சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறதுக்கு அங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்கிறனால, அடிக்கடி அதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுறதுனால அவங்க ஒன்று சேர்றத நம்ம தெரிஞ்சுக்கூடாதுங்கிறக்காக செஸ் போட்டி நடக்குது, மோடி வராக அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒலிம்பிக் போட்டி, புரிஞ்சுங்களா, ஒரு பெரிய கல்யாணம், இது எல்லாமே என்னென்னா ஃப்ரீமேசன் கெட் டுகெதர். நம்ம அப்படி தாங்க எடுத்துக்கணும், அதான் உண்மை. எனவே இன்னும் ஒரு மாதத்துக்கு அம்பானி மகன் திருமணம் பற்றி ஒரே உலகமே, எல்லா மீடியா, யூடியூப் சேனல் எல்லாரும் அங்கே அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அப்படி சாப்பாடு போட்டாங்க, இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்கன்னு பேசிகிட்டு இருக்கிற இந்த கேப்பில் உலகத்தில் இருக்கிற பல முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து உட்கார்ந்து அடுத்த 5 ஆண்டு திட்டங்களை எல்லாம் பேசுவதற்காக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உலக அரசியல்னா என்ன, வைத்தியம்னா என்ன, இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா appakulam@gmail.com இமெயில் பண்ணுங்க. APPA அப்பா KULAM appakulam@gmail.com ஒரு இமெயில் பண்ணால் இது ஒரு ஆட்டோமேட்டிக் மெயில். இதில் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. நான் கடந்த 20 வருடமாக சொல்லி கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களும் அதில் இருக்குங்க. வைத்தியம், அரசியல், பங்குச்சந்தை, விதைகள், விவசாயம்னு எல்லாமே இருக்கும். அதில் உலக அரசியல்னு 8 மணி நேரம் பேசியிருப்பேன். அந்த பதிவை கேளுங்க, இப்போ நடக்கிற எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். appakulam@gmail.com இமெயில் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பல்வேறு விஷயங்கள் வரும். அதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதன் பிறகு மீடியாவில் நடக்கிற எந்த நியூஸ் கேட்டாலும் அதுக்கு பின்னால் உள்ள உள்குத்து உங்களுக்கே புரிந்துவிடும், என்னை கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா மீடியாவில் எந்த விஷயம் வந்தாலுங்க எனக்கு ஒரு 500 மெயில் வந்துடும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன, நீங்கள் இது என்ன சொல்கிறீர்கள், இதை எப்படி பார்க்குறீர்கள்னா ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. அப்போ நான் ஒரு கான்செப்டை புரிய வச்சுட்டு இருக்கேன் பல வருஷமாக. எனது கான்செப்டை புரிஞ்சுக்கிட்ட பல லட்சம் மக்கள் எங்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாதுகாப்பாக, நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக வாழ்வாங்க. புரிந்து கொள்ளுங்கள். கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ளும் வரை கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். கேள்விகளுக்கு கான்செப்ட் புரிவதற்காக முயற்சி செய்தால் 1000 கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அம்பானி மகன் திருமணம், ஊரில் கல்யாணம், மார்புல சந்தனம். அம்பானி மகன் திருமணம் என்பது ஃப்ரீமேசன் கெட் டுகெதர். புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் புரிஞ்சாதான் அடுத்து வர்ற உலகப்போர், லாக்டவுன், பல பேரழிவு பண்ணுறக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற விஷயத்திலிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். appakulam@gmail.com இமெயில் பண்ணுங்க, எல்லா விஷயத்தையும் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.